सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। प्रतिकूल तर्क निराकरण प्रकरणம் 500வது பக்கம் கடைசி தலை. அத்வைதிகள் சொன்னதான விமதம் நித்யா திருஷ்யத்வா எனக்கூடியதான சுத்தி ரூபியவது எனக்கூடியதான ஒரு அனுமானம். அந்த அனுமானத்துல வியாப்தி எது நம்ம சொன்னமோ அந்த வியாப்தியில ப்ராப்ளம் இருக்கு. அதனால அந்த அனுமானம் நித்தியாசத்தை சாதிக்காது அப்படிங்கிற ஒரு ஆட்சேபம் பண்றான். அப்படி ஒத்துட்டோம்னா சில கிரமங்கள் வருது அப்படிங்கறத அவனுடைய கட்சி. அது இல்லப்பான்னு நம்ம சொல்லணும். பேசிக்கா அது எங்க இருக்கிறது? அத்தியாசத்துல இருக்கிறது. இங்க சொல்லக்கூடியதான ஆட்சேபங்கள் எல்லாம் அத்தியாசமானது வராது, பிரம்மத்துல பிரபஞ்சாத்தியாசம் பொருந்தாது அப்படிங்கிறது தான் வந்து நிக்காது. இப்ப இவன் என்ன சொல்றான்? இந்த பந்தமான பிரபஞ்சத்துக்கு பந்தம்னு சொல்றது. ஏன்னா இந்த பிரபஞ்சம் தானே நம்மளை கட்டுப்படுத்துறது. இந்த கட்டுப்படுத்தக்கூடியதான இந்த பிரபஞ்சம் பிரம்மத்துல அத்தியாசம் அத்தியஸ்தம்னு சொல்றேன். அத்தியஸ்தமா இருந்தா எப்படி இருக்கணும் சார்? கொஞ்சம் யோசனை பண்ணுவோம். நீங்க என்ன சொல்லு? தத்திசாசன சாத்திய தத்தாட்சாத்கார நிவர்த்தியத்துவம். நிதித்தியாசனத்தினால ஏற்பட்டதான அதிஷ்டான சாட்சாத்காரத்தினால அது போகிறது. அப்படிதானே இருக்கணும். எது எங்க கல்பிதமா இருக்கோ அதனுடைய சாட்சாத்காரத்தினால அதனால அத்தியஸ்தமான பதார்த்தம் போயிடும். அப்படித்தானே? இப்ப கிழிஞ்சல்ல வெள்ளி அத்தியஸ்தமா இருக்கு. கிழிஞ்சலை கண்டு வெள்ளின்னு நினைச்சோம். இந்த கிழிஞ்சல் இது கிழிஞ்சல் தான் சாட்சாத்காரம் வந்தது. ஏனால் இனிமேல இது வெள்ளி இல்லையே நிச்சயமா வெள்ளி போயிடும். அதே போல கயரை கண்டு பாம்புன்னு பிரமித்தான். அவனுக்கு இது கயறுத்தான் எனக்கூடியதான சாட்சாத்காரம் வந்தது. ஏனால் நேர பார்த்துட்டானே. ஏனால் இனிமேல இந்த பாம்புங்கிற நினைப்பு வராது. இது நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த பந்தமானது பிரம்மத்துல அத்தியஸ்தமா இருக்குமே. ஆனால் எப்படி இருக்கணும்? தன்னிதித்தியாசன சாத்திய தற்சாட்சாத்கார நிவர்த்தியத்துவம். அதனுடைய நிதித்தியாசனம், அது பிரம்மத்தை நிதித்தியாசனம் பண்ணினத்தினால கிடைத்ததான அந்த சாட்சாத்காரத்தினால போயிருக்கணும். இது ஒரு கண்டிஷன். அதே மாதிரி சிரவணாதி நியமாதிருஷ்ட சாபேட்ச பிரம்மஜான நிவர்த்தியத்துவம். பிரம்மஜானத்தினால இது போயிருக்கணும். அந்த பிரம்மஜானம் எப்படி வரும்? சிரவணாதி நியம அதிருஷ்டத்தினால ஏற்படும். சிரவணம் பண்ணணும். அது வெறுமன சிரவணம் பண்ணினா மட்டும் போராது. அந்த சிரவணத்துக்கு சில நியமங்கள் இருக்கு. அந்த அதிருஷ்டத்தை உண்டு பண்ணக்கூடியதான சிரவணம் சாந்தி புரஸ்தரமான ஆதாரத்தோட அப்படின்னு சொல்றாலும் இவையெல்லாம் அடிஷனல். அப்படிப்பட்டதான சிரவணாதி நியமாதிருஷ்ட சாபேட்சமான பிரம்மஜான நிவர்த்தியமா இருக்கணும். இது நமக்கு இத்தனை நாளா நம்ம தெரிஞ்சுள்ளது. எது எங்க அத்தியஸ்தமோ அதனுடைய அதிஷ்டான சாட்சாத்காரம் வந்தால் அது அதை விட்டு போகணும். இது ஜெனரலா இது போகாதுங்கிறார். இன்னைக்கு நம்ம சொன்னது அது போகாத போயிடுறாருங்க. ஏன் அப்படி சொல்றா? லோகத்துல அப்படித்தானே கண்டிருக்கோம் அப்படின்னு கேட்டா அவன் சொல்றான், இந்த நியமம் இல்ல சுவாமி. பாருங்க, தேவதா நிதித்தியாசனம் பண்றோம்.
தேவதைய தியானம் பண்றோம். தியானம் பண்றதுனால நமக்கு என்ன ஆகுது? தேவதை சாட்சா்காரம் ஏற்படுறது. எந்த தேவதையும் நீங்க தீவிரமா தியானம் பண்ணினா தேவதா சாட்சா்காரம் ஏற்படும். துருவாதிகளுக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கு. அதே போல எல்லோருக்கும் ஏற்படும். ஆனா இப்படி சாட்சா்காரத்தினால் நிதித்தியாசனத்தினால ஒரு சாட்சா்காரம் தேவதா சாட்சா்காரம் வருமையானால் என்ன வருது? தேவதையை பார்த்தா உங்களுக்கு என்ன கிடைக்கிறது? பாபம் போகும் இல்லையா? தேவதா சாட்சா்காரத்தினால பாபம் போகும் சொல்லு. இப்ப தேவதையை எப்படி சாட்சா்காரம் பண்ணீங்கள்? நிதித்தியாசனத்துல தியானத்துல தன்னிதித்தியாசன சாட்சா்கார அதனால ஏற்பட்டதாக ஒரு சாட்சா்காரம். அதனால உங்களுக்கு என்னாச்சு? தன் நிவர்த்தியமாக பாபம் உண்டு. அது தேவதையை நிதித்தியாசனம் பண்ணி தேவதையை சாட்சா்காரம் பண்ணினதுனால தங்களுக்கு பாபம் ஆகின்றது. இந்த பாபமானது எங்கே அத்தியஸ்தம்? தேவதை நடத்திலே அத்தியஸ்தம். நீங்க என்ன சொன்ன? பிரம்ம சாட்சா்காரத்தினால பிரம்ம நிதித்தியாசனத்தினால பிரம்ம அபரோட்ச சாட்சா்காரம் வந்ததுனால எந்த பந்தம் போகிறதுங்கிறதோ அந்த பந்தம் பிரம்மத்துல அத்தியஸ்தம்னா நீங்க சொல்ற. அதே மாதிரி அந்த ஈக்குவல் டம் தேவதா சாட்சா நிதித்தியாசனத்தினால ஏற்பட்ட தேவதா சாட்சா்காரத்தினால நிவர்த்தியமான எந்த இந்த பந்தம் அங்கே பாபம். அந்த பாபம் தேவதையிடத்துல அத்தியஸ்தமா இருக்கு இல்லையே? அப்ப எப்ப தேவதையிடத்துல அத்தியஸ்தம் ஐயோ ஆனாலும் தேவதா நிதித்தியாசன சாட்சா்காரமான தேவதா சாட்சா்காரத்தினால அது போறதோ, அதே மாதிரி பிரம்ம நிதித்தியாசனத்தினால ஏற்பட்ட பிரம்ம சாட்சா்காரத்தினால போகக்கூடியதான பந்தம் பிரம்மத்துல அத்தியஸ்தமா இருக்க வேண்டியதில்லை. என்ன சொல்லப்படுறது? சமாதானம் சொல்லணும். கரெக்டா கேள்வி கேட்கிறோம். இதுக்கு என்ன பதில் சொல்லப்படுறது? இதெல்லாம் நம்ம சூத்திர பாஷ்யத்துல அத்தியாச பாஷ்யம் வாசிக்கிற காலத்திலேயே இவைகள்லாம் நமக்கு வந்திருக்கணும். அது மனநம் பண்ணி இருக்கணும். நம்ம இப்படின்னு மனநம்னா என்ன அர்த்தம்? யுக்திகள் அனுசரித்தானம் மனநம். ஒண்ணு சொன்னேனால் இது உலகத்துல எங்க இருக்கு அந்தந்த இடத்துலாம் இது அப்ளை ஆறதா அப்படின்னு பண்ணிப்பாரு. அப்படி பண்ணல. அதனாலதான் மனநம் நமக்கு இங்க சொல்ற. இது அவ்வளவு வசதியான ஒரு கிரந்தம். இப்படி தேவதா நிதித்தியாசனஜன்ய தேவதா சாட்சா்காரத்தினால போகக்கூடியதான பாபமானது தேவதையிடத்துல எப்படி கல்பித்தோ அதே விதமா பிரம்ம நிதித்தியாசனத்தினால ஏற்பட்டதான பிரம்ம சாட்சா்காரத்தினால போகக்கூடியதான பந்தமும் பிரம்மத்தினிடத்துல கல்பிதமாக இருக்க வேண்டியது இல்லையே அப்படின்னு அத்தியாசத்துக்கு பிரதிகூலமான ஒரு தர்க்கத்தை சொன்னோம். அதே போலவே ஒண்ணு, இப்ப பிரம்மஹத்தியை பண்ணிவிடுறா தெரியாம ஒரு பிராமணன் கொண்டு விட்டான். அந்த கொன்னதுக்கு அவனுக்கு பிராயஷ்சித்தம் சொல்லி தர்மசாஸ்திரங்கள். பிராயஷ்சித்தம்னா என்னதுன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். பிராயஷ்சித்த கர்மாக்கள்னா ஒரு கர்மாவை நம்ம பண்ணிட்டோம்னா எந்த கர்மாவும் அந்த கர்மாவுக்கு பலம் உண்டு. அது நிச்சயமாக நம்ம அனுபவிச்சு தீர்த்துதான் ஆகணும். கர்மாவை பண்ற வரைக்கும் உங்களுக்கு சுவாதந்திரம் உண்டு. பண்ணியாச்சுன்னா அதனுடைய பலம் எண்ணிக்கையாக வந்து சேரும். நமக்கு இப்ப வந்துடும், அழகா பண்ணிட்டோமே, நமக்கு இந்த பாப்பம் வந்த துன்பம் வந்தா ரொம்ப கஷ்டமாச்சு, ஆகிய என்ன பண்ணுவோம்? அந்த துன்பம் நம்மளை ஒட்டாம இருக்கிறதுக்காக நடுவில் ஒரு பிராயஷ்சித்த கர்மாவை பண்ணுவோம். ரிபெண்டன்ஸ் வெறும் ரிபெண்டன்ஸ் மட்டும் இல்ல, அது பண்ணினதுக்கு வந்த ஒரு பாபத்தை பரிகாரம் பண்றதுக்காக கர்மாவை பண்றோம். இதுக்குத்தான் பிராயஷ்சித்த கர்மான்னு பேரு. ஒரு மனுஷன் பண்ணிட்டாங்க பிரம்மஹத்திய, இப்ப அவனுக்கு பிராயஷ்சித்தம் சொல்லிடுறோம். வேதம் என்ன சொல்றது? நீங்க எதை பண்ணினாலும் அதுக்கு பிராயஷ்சித்தம் உண்டு. தெரியாம வேணும்னு பண்ணினவனுக்கு பண்ணிட்டே இருக்கணும்னு கிடையாது. ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கோம்,
இது ரொம்ப கோரமான ஒரு பாவம். இதுல பிராயச்சித்தமே கிடையாது என்கிறதே கிடையாது. எந்த ஒரு பாவமா இருந்தாலும் பகவான் இருக்க அபிஷே சுதுராச்சாரா பஜதேமா அனன்யா. எவ்வளவு துராச்சாரம் எல்லாம் உலகத்துல இருக்கிறது சேர்த்து பண்ணினாலும் சரி, நான் மன்னிக்க தயாரா இருக்கிறேன். இது வேற எந்த மதத்திலையும் யாரும் சொல்ல முடியாது. அது இந்த பகவான் தான் சொல்றது. அழியாத கருணாமூர்த்திங்கிறது இங்கேதான். ஆகையால் இந்த பிராமண ஹத்திய பண்ணிருக்கிறால் இதுக்கு ஒரு பிராயச்சித்தம் சொல்லியாரு. என்ன பிராயச்சித்தம் சொல்றது அப்படின்னா, சேது தர்சனம், ராம சேது தர்சனம். அங்கே ராமேஸ்வரம் போய் அங்கே பகவான தியானம் பண்ணி சேத்துவ தரிசனம் பண்ணி ஸ்நானம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு. இந்த சேத்து தரிசனம்ங்கிறது அவ்வளவு உயர்ந்ததான ஒரு விஷயம். ஆனா அப்படி சொன்னேன்னா தினந்தோறும் ஒரு பிராமணனை போட்டு தந்துச்சு. அங்கேயே வசதியா பின்னாலே ஒரு பிளாட்டை வாங்கி நான் இங்கே இருந்தோம்னா டெய்லி சேத்து பார்த்துட்டு வந்து சேத்து தரிசனம் அவ்வளவுதானே. ஒரு பிராமண சொன்ன வந்து சேத்து பார்த்துட வேண்டிய சாஸ்திரம் பிரமாணம் தானே, சரியா வருங்க அப்படின்னு சொன்னா சாமி அப்படி இல்லை. எப்படி நீங்க எங்க பிராமண கொண்டாட அந்த இடத்துல சேது வரைக்கும் நடந்து போகணும். எப்படி நடந்து போகணும்? காலில் செருப்பு இல்லாமல், கொடை வச்சுக்காம, தலையில பட்டை கட்டுண்டு, நான் இதே போல பாபம் பண்ணிட்டேன் அதுக்காக பிராயச்சித்தமா போகுதுன்னு சொல்லிக்கொண்டு அதான் நாம சொல்லிக்கொண்டு அவர் சேது வரைக்கும் நடந்து நியமமாக. இப்ப பாருங்க, தூர ஆகமனம் எங்கிருந்து பிராமண காரணம் அங்கிருந்து வந்து நியமபூர்வகமா இங்க சொல்லப்பட்டதான நியமங்கள் எல்லாம் பண்ணிட்டு ஒரு சேதுவை சாட்சாத்காரம் பண்றான். இந்த சாட்சாத்காரம் பண்ணினதுனால சேதுவை சாட்சாத்காரம் பண்ணாரோ இல்லையா? சரி, இதனால என்ன போச்சு சார்? பிரம்மஹத்தியாதி மகாபாதகம் போச்சு. இந்த மகாபாதகம் சேதுவில் அத்தியஸ்தமா? இதுதான் சொன்னேன். பிரம்ம நிதித்தியாசனத்தினால ஏற்பட்ட பிரம்ம சாட்சா்காரத்தினால போகக்கூடியதான பந்தமானது பிரம்மத்துல அத்தியஸ்தமா இருக்கணும்னு கற்பிக்கிறேன். இங்க நான் என்ன சொல்றேன், நியமபூர்வகமாக தூரதேசத்திலிருந்து வந்து நியமமாக ஒரு சேதுவ சாட்சா்காரம் பண்ணினதுனால எந்த பாசகம் போச்சோ அந்த பாசகம் சேதுவில் அத்தியஸ்தம் இல்லையே. அதே விதமாக பிரம்மத்துல எப்படி அத்தியஸ்தமா இருக்குன்னு நீங்க சொல்றேன். ஏதோ சாட்சா்காரத்தினால போச்சு சார், அது வேற. சாட்சா்காரத்தினால அதிஷ்டான சாட்சா்காரத்தினால அது போச்சுங்கிறதுக்காகவே அது அங்க கல்பித்தம்னு ஏன் சொல்றேன்? சேது சாட்சா்காரத்தினால போகக்கூடியதான பிரம்மத்தையே சேதுல கல்பித்தம் இல்லையே. தேவதா சாட்சா்காரத்தினால போகக்கூடியதான பாபம் தேவதையில அத்தியஸ்தம் இல்லையே. அதே போல பிரம்ம சாட்சா்காரத்தினால போகக்கூடியதான பந்தம் பிரம்மத்துல ஏன் அத்தியஸ்தமா இருக்கணும் வேண்டியது இல்லையே அப்படின்னு கேள்விக்கிறேன். இதுதான் பிரதிசோட. இப்ப இதுக்கு நம்ம பதில் சொல்லியாகணும். ஏன்னா அதிஷ்டான தத்துவ சாட்சா்காரத்தினால எது போகிறதோ அது அங்கே கல்பிதம் அப்படின்னு நீங்க ஒரு நியமத்தை வச்சுருக்க. அந்த நியமத்துக்கு 2 இடத்துல எதிர்த்தாரு காட்டினோம். இந்த நியமமானது எல்லா இடத்துலயும் வராது. இத பாருங்க, 2 இடத்துல இதுக்கு எதிர்த்தாரம் இருக்கு அப்படின்னா நீங்க சரி ஆமா அந்த இடத்துல வெளிச்சாரம்னு சொல்லிடுவான் நையாயிக்கம். நையாயிக்கம் என்ன பண்ணுவோம், சரி சார் பாரிங் இஷ்டும் இதெல்லாம் ரைட்டுவோம், விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி நம்ம சொல்றதில்லை. நம்ம சொல்றதெல்லாம் ஆக்சியம், இதெல்லாம் பேசிக் ட்ரூத். இதை வச்சுட்டு நீங்க தாண்டி போக முடியாது. அதனால அப்படி போகட்டுமே சார், இது எக்ஸப்ஷன்ஸ்னு சொல்றது இல்லை. அதான் இங்க நம்ம சொல்லக்கூடியதான விஷயம். அவன் நையாயிகள் சொல்றதெல்லாம் லோகத்துல இருக்கக்கூடியதான விஷயத்தை கண்டு அதை வச்சுட்டு அவன் ரூல்ஸை பிரேம் பண்ணினான். நாங்க லோகத்துல வச்சிருந்த ரூல்ஸை வச்சுட்டு பிரேம் பண்ணல. ரூல்ஸ எங்களுக்கு சொன்னதெல்லாம் உபனிஷத்து சொல்றோம். ஆகைய
வித்வான் நாமரூபா விமுக்தா அப்படின்னு சொல்ற ஸ்ருதி. அந்த வித்வான் அறிந்தவன், அபரோட்ச சாட்சா்காரம் உள்ளவன், அவன் நாமரூபத்தினால் விமுக்தி அடைஞ்சிருக்கான். ஏன் அது அங்கே கண்டிதமா இருக்கிறதுனால அப்படின்னு உபனிஷத்தை சொல்றது. அதனால உபனிஷத்துல சொல்லக்கூடியதான ஒரு நியாயங்களை நம்ம அதுல ஒரு 2 இடத்துல பரப்பானாலும் பரவாயில்லை சார் சொல்றதுக்கு உங்களால முடியாது. ஆகையால் இதுக்கு சமாதானம் தெரியாதணும். இப்ப இதற்கு சமாதானம் சொல்ற. இப்ப பார்ப்போம். பந்தத்திய பிரம்மணி அத்தியஸ்தே, பந்தமானது பிரம்மத்துல அத்தியசிக்கப்பட்டிருக்குமேயானால் தன் நிதித்தியாசன சாத்திய, அந்த பிரம்மத்தை நிதித்தியாசனம் பண்ணினத்தினால ஏற்பட்ட தத்தாட்சா்கார நிவர்த்தியத்துவம், பிரம்ம சாட்சா்காரத்தினால போகக்கூடியது அப்படி ஒண்ணு எது நீங்க ஒத்துந்தோ அது நத்தியா இல்லாம போயிடும். சிரவணாதி நியமாதிருஷ்ட சாபேட்ச, சிரவணாதி நியமாதிருஷ்டங்கள்னால ஏற்பட்ட பிரம்மஜான நிவர்த்தியத்துவம், பிரம்மஜானத்தினால பந்தம் போகிறது என்கிறதும் இல்லாமல் போகிவிடும். ஏன் நகி தேவதா நிதித்தியாசன சாத்திய, தேவதையை நிதித்தியாசனம் பண்ணினத்தினால ஏற்பட்ட தற்சாட்சா்கார நிவர்த்தியம் துரிதம், தேவதா சாட்சா்காரத்தினால போனதான பாபமானது தத்ர ந அத்தியஸ்தம், தேவதைகளுக்கு அத்தியஸ்தமா இல்லை. ஒரு இடத்துல சொல்லுவோம். நவா தூர ஆகமனாதி நியமாதிருஷ்ட, வெகு தூரத்திலிருந்து நடந்து வந்து நியமமாக நடந்து வர்றது எனக்கூடியதான நியமங்களை பாதித்ததான அந்த அதிருஷ்டத்துடன் கூடின அதிருஷ்ட சாபேட்ச சேது தர்சன நிவர்த்தியம், சேதுவை பார்க்கறதுனால போகக்கூடியதான துரிதம் பாபமானது தத்ர நாத்தியஸ்தம் அங்கீகரிக்கமா இல்லையே. இது வரைக்கும் பூர்வபட்சம். இப்ப அதற்கு சமாதானம் சொல்ற. அப்ப ஒரே தினம் அப்படி சொல்லாத, கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார். நான் வேதம் அப்படிதான் சொல்றது அப்படிதான் அப்படின்னு போயிட்டே இருக்கலாம், ரொம்ப சிறப்பம். ஆனா அப்படி போறதுக்கு தயாரா இல்ல மருத்துவம் கருத்து. ஏன்னா இவர் தர்க்கத்துல ரொம்ப கட்டில ஞாபகத்துக்கணும். நமக்கு இந்த தத்துவம் புரியணுமே ஆனால் இன்டலெக்சுவலா நமக்கு இது சாட்டிஸ்ஃபை ஆகணும். இது சொல்றது ரைட்டு தான் சார் அப்படின்னு நம்ம உள் மனசு நமக்கு ஒத்துணும். இது யாரும் வேற யாரும் சர்டிபிகேட் நமக்கு வேண்டாம். நம்ம உள் மனசு வேதாந்தம் சொல்றது ரைட் 10% கரெக்ட். அது எனக்கு இப்ப சாட்சா்காரம் வேண்டாம், அவன் இருக்கலாம். ஆனா இந்த தத்துவம் ஒரு நாளைக்கு மாறாது சார் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் இருக்கணும். அது தானா சாட்சா்காரம் வந்து. ஆகையால் அந்த ஒரு பரோட்ச நிச்சயம் நமக்கு வரணுங்கிறத பார்க்கறது தான் மருத்துவ. அவர் என்ன சொல்கின்ற, நீர் பாரப்பா இந்த நியமம் ஏன் ஒத்துந்தோம்? லோகத்துல இந்த நியமம் இருக்கு. முதல்ல எப்படி ஆத்மாத்தியஸ்த கௌரத்வாதேகே சுத்தியாத்தியஸ்த ரூபியாதேச்ச சாட்சா்கார நிவர்த்தியத்துவ தர்சனேனா, ஆத்மா நான் வெளுப்பா இருக்கேன் அப்படின்னு நினைக்கலாம். இது தப்பு ஒண்ணும் இல்லையே. இல்ல கருப்பா இருக்கிறவங்க கருப்பா இருக்கேன்னு நினைக்கலாம். ஆனா வெளுப்பும் கருப்பும் சரீரத்து மேல இருக்கிற தோல்ல தான் இருக்கு, அதுக்குள்ள ஒண்ணும் ஆத்மாவில் சம்பந்தம் இல்லை. ஆத்மாவில நான் வெளுப்பா இருக்கேன் நான் கருப்பா இருக்கேன் எனக்கூடியதான ஒரு பந்தங்கள் எல்லாம் ஒரு அத்தியாசங்கள் எல்லாம். அதே போல சுத்தியாத்தியஸ்த ரூபியாதேச்ச, கிழிஞ்சல்ல வெள்ளி அத்தியாசம் பண்ணிகள், கயத்துல பாம்புன அத்தியாசம் பண்ணிகள், இவைகள்லாம் எப்படி போறது? தத்த சாட்சா்கார நிவர்த்தியத்துவ தர்சனேனா, அந்த ஆத்ம சாட்சா்காரத்தினால கௌரத்வாத அத்தியாசம் போறது. கய சாட்சா்காரம் பண்ணினதுனால இது பாம்புங்கிற அத்தியாசம் போச்சு. கிழிஞ்சல சாட்சா்காரம் பண்ணினதுனால இது வெள்ளி இல்ல அப்படிங்கிற வெள்ளிங்கிற அத்தியாசம் போச்சு. இப்ப ஜெனரலா நம்ம பார்க்கிற இடங்களில் எல்லாமே அதிஷ்டான தத்துவ சாட்சா்காரத்தினால் அத்தியஸ்தமான பதார்த்தம் போச்சுன்னு பார்த்திருக்கோம். நீ சொன்ன 2 இடங்கள் இருக்கட்டும், இத்தனை இடங்கள்லயும் என்ன தெரிவித்தோம்? அதிஷ்டான தத்துவ சாட்சா்காரத்தினால ஆரோபிதமான பதார்த்தம் போகிறது என்கிறதுல ஒரு சந்தேகம் ஐயமில்லை. அதாவது ஆத்மாத்தியஸ்த கௌரத்வாதேகே சுத்தியாத்தியஸ்த ரூபியாதேச்ச
தத்தத் சாட்சாத்கார நிவர்த்தியத்துவ தர்சனேனா இது இப்படி இருக்கிறதுனால பிரபஞ்சத்தியாபி பிரம்மணி அத்தியஸ்ததையா இந்த பிரபஞ்சமும் பிரம்மத்துல அத்தியஸ்தமா இருக்கிறதுனால உங்களுக்கு அத்தியாசம் எப்படி தெரியும்? பிரம்மத்துல பிரபஞ்சம் அத்தியஸ்தமா இருக்குன்னு எப்படி தெரியும்? கேள்வி கேட்கலாம். ஆத்மன் ஆகாச சம்பூதா ஆகாச வாயு வாயு அக்னி அக்னேராபா அப்படி வரிசையா ஸ்ருதியே சொல்றது. பிரம்மத்துல எல்லாம் தோன்றது கல்பிதமாக. பிரம்மத்துல இருந்து பிறந்ததுன்னு நீங்க சொல்றேன். பிறவிங்கிறதுக்கே அத்தியாசம் தான் அர்த்தம். இதுக்கு தீர்மானம் பண்ணியிருக்கோம். ஆகையால் விவகாரம் என்ன? ஒண்ணு இன்னொன்னு தோன்றத்தானே. மண்ணுல இருந்து குடம் பிறந்ததுன்னா என்ன அர்த்தம்? மண்ணுத்தான் இருக்கு, குடம் தோன்றது. அந்த குடத்துல மண்ணு தவிர ஒரு பதார்த்தம் இல்லை. நூல்ல இருந்து வேஷ்டி வந்ததுன்னா நூலுத்தான் வேஷ்டின்னு சொல்லிட்டு இருக்கோம். குறுக்க நெடுக்க நூல்களை போட்டதுமே அதுக்கு வேஷ்டின்னு பேரு. அந்த வேஷ்டி நூலோட தனியா எடுத்து நீங்க நூலோட பிரிச்சு கட்ட முடியுமா உங்களால? அதான் சார் அத்தியாசம்ங்கிறது. அத்தியாசம்னு என்ன அர்த்தம்? அதோட சாதாரணமாக இருக்கு, வேற ஒரு சம்பந்தமும் சொல்ல முடியாது. வேஷ்டி தனியா நூலு தனியா இருந்து அந்த நூலு மேல வேஷ்டி வச்சிருந்தா அப்ப அதுக்கு சமீப சம்பந்தம்னு சொல்லலாம். அப்படி சொல்லுங்க, நூலு தானே இருக்கு, வேஷ்டி காணப்படுறது வேஷ்டிங்கிற இதுக்கு என்ன சாதாரண சம்பந்தம். அந்த வேஷ்டிங்கிறது தனியா இல்லை, இருக்கிறது நூல் ஒண்ணுதான். வாகாரம் மனம் விகாரோ நாமதேயம். நூலை கண்டு வேஷ்டின்னு பேரை சொல்லிட்டு இருக்கு, வெறும் பேரதான் சொல்லிட்டு இருக்கு. ஏன்? அது குறுக்கிறதுக்கு கூட்டப்பட்டிருப்பதனால் வேஷ்டிங்கிறேன். விவகாரம் பிரம்மமும் பிரம்மத்திலிருந்து பிரபஞ்சம் வந்ததுனால பிரபஞ்சம் பிரம்மத்துல கல்பிதம் தெரிஞ்சுக்கணும். அதனால பிரம்மணி பிரபஞ்சத்தியாவே பிரம்மணி அத்தியஸ்ததையா தத் சாட்சாத்கார நிவர்த்தியத்துவஸ்ய அவசியத்வாய. பிரம்மஞானம் வந்ததுன்னே இந்த பிரபஞ்சம் போறதுங்கிறது ஒத்துமைதான் ஆகணும். நீங்க இதுல காம்ப்ரமைஸ் பண்ண முடியும். ஏன்னா ஒரு ப்ராப்ளம் வந்தா அதுக்கு ரெண்டு சொல்யூஷன் ரெண்டு விதமா இருக்கலாம். ஆமா சார், நான் சொன்னது தப்பு, பிரபஞ்சம் பிரம்மத்துல அத்தியஸ்தம் இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் நம்ம எடுத்திருக்கிறோம். இல்ல நீ சொல்றது தப்புன்னு எடுத்துட்டு இருக்கலாம். இப்ப நம்ம இந்த ஸ்டாண்ட விட முடியாதுன்னு தீர்மானம் விட்டார். இப்ப அதர் ஆல்டர்னேட்டிவ் என்ன? அவன் சொல்றது தப்பு கண்டுபிடிக்கணும், வேற பட்டி இல்ல. அதனால முதல்ல இது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். பிரபஞ்சத்தியாபி பிரம்ம அத்தியஸ்ததையா தத் சாட்சாத்கார விவர்த்தத்வஸ்ய. அதனுடைய சாட்சாத்காரத்தினால பிரம்ம சாட்சாத்காரத்தினால பிரபஞ்சம் அழிகிறது என்கிறதுல சந்தேகம் இல்லை, ஒத்துண்டாகும். நகி சுத்தியாத்யம் ரூபியாதி சுத்தியாதி ஞானம் வினா நிவர்த்ததே. பாருங்க, கிழிஞ்சல்ல அத்தியஸ்தமான வெள்ளி முதலிய பொருள்கள்ல கிழிஞ்சலை தெரிஞ்சுக்காம எங்கேயாவது போகுமா? போகவே போகாது. நீங்க கண்ண மூலில வந்து நடக்கிறதுனால அங்க தெரிஞ்சுட்டே இருக்கு சார் வெள்ளி. எப்ப சார் வெள்ளி போகும்? இது கிழிஞ்சல் என்று அறிந்து கொண்டால் தான் போகும். உண்மையை அறிந்தால்தான் அந்த பொய்யான ஞானம் போகுமே தவிர உண்மை இருக்கிற பரியந்தம் உண்மை வராத பரியந்தம் இது போகாது. நகி சுத்தியாதி அத்தியஸ்தம் ரூபியாதி சுத்தியாதி ஞானம் வினா நிவர்த்ததே. சரி சுவாமி, நீங்க சொல்றதுல நீங்க சொல்றது சொல்லிட்டே இருக்கல அத்வைத்தியர், ஒரு நாள் வேற மாற்றத்துக்கு. ஆனா நான் சொன்னதான இடத்துல என்ன சொல்ல போறேன்? தேவதா சாட்சாத்காரத்தினால போனதான பாபம் தேவதையில கல்பிதமாக இல்லையே. நீங்க அதிஷ்டான தத்துவ சாட்சாத்காரத்தினால போற பந்தம் அந்த அதிஷ்டானத்துக்கு தான் கல்பித்தம்னு சொல்றீங்க. இங்க என்ன சொல்ல போறேன் அப்படின்னு அதுக்கு சொல்ற, தேவதா தர்சனாதினாது பிராயஷ்சித்த சமகட்சேனா. புத்தகத்துல சமகட்சேனான்னு மாற்றிக்கிறோம். பிராயஷ்சித்த சமகட்சேன துரிதஸ்ய காரணாத்மனா அவஸ்தான மாத்திரம் கிரியதே. ஞாபகத்துக்கோ, தேவதையில சாட்சாத்காரம் பண்றதுனால உங்களுக்கு என்னாச்சு? அந்த பாபம் போச்சுங்கிறோம். பாபம் போச்சுன்னா பாபம் எங்கே போச்சு? பாபம் அழிஞ்சதோ? பாபம் அழியல, பொறுத்து பண்ணின பாபம் அப்படியே தான் இருக்கும். ஆனா அந்த பாபம் என்ன பண்றது? நமக்கு துன்பத்தை கொடுக்காது. ஒரு பாபம் இருக்குன்னு ஒரு சரியான சமயத்துல அதுக்கு ஒரு தகுந்ததான சமயத்துல துன்பம் வரும். இந்த பிராயஷ்சித்தம் பண்ணினதுனால என்ன ஆச்சுங்க? அந்த துன்பம் உங்களுக்கு வராம தரப்பட்டது. அவ்வளவு துன்பம் அழியல, துன்பம் அழியல. துன்பம் அழிஞ்சிருக்குமே அது அந்த தேவதையில கல்பித்தமா இருக்கணும். இந்த இடத்துல என்ன?
தேவதா சாட்சா்காரத்தினால எந்த பாபம் அழிஞ்சதுங்கிறோமோ அந்த பாபம் ஆக்சுவலா அது டெஸ்ட்ராய் ஆகல. ஆனா அந்த பாபத்துக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியதான சக்தி ஆகிறது அவ்வளவு. இனிமேல் அந்த பாபம் இருக்கும், ஆனா அது துன்பத்தை போக்க அப்படின்னு என்னன்னு அந்த வாசனை அவனுக்கு இருந்துட்டு பிராயச்சித்த கண்டிப்பா பண்ணிட்டவர்களுக்கும் அந்த பழைய வாசனை இருந்தது. திருட்டுத்தனம் பண்ணிட்டான், ராஜா கிட்ட போனார். ராஜா என்ன பண்ணினார், அவனுக்கு திருட்டுத்தனம் பண்ணினதுக்கு தண்டனை கொடுத்தார். கொடுத்த பிறகு அவன் மறுபடியும் அந்த தண்டனையும் வாங்கிட்டு வெளியில வந்திருக்கான். அந்த வாசனை போகாது. திருப்பி என்ன பண்ணுவான், திருப்பி அவன் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி வந்துடுவான். அதனால்தான் ரொம்ப கேட்கலாம், மனுஷன் எப்பொழுதுமே தப்பு வழிக்கு போகக்கூடாது. தப்பு வழிக்கு போனோம் ஆனால் அந்த தப்பு வழியில தப்பு பண்ணினத்தினால ஏற்பட்டதான ஒரு வாசனை, இந்த பழைய வாசனை இருந்தே. அதனால்தான் நாராயணியத்தில் சொல்லும் பொழுது பிராயச்சித்த கர்மாக்கள் அது பாபத்தை போக்குமே தவிர நலுமந்தி வாசனையை போக்காது. அந்த வாசனையும் போக்கக்கூடியதுன்னா குருவாரப்பா உன்னுடைய பக்தியின் தரவு. அது ஒண்ணுதான் வாசனையை போக்குமே தவிர பகவத் பக்தி ஒண்ணுதான் மனசுல இருக்கக்கூடியதுன்னா வாசனையோடு சேர்த்து அழிச்சது. அந்த வாசனா தானவம் எதுன்னு விவேகத்தோட சொல்றாரு. இந்த வேதாந்த ஞானம் தான் வாசனத்தை போக்கடிக்கும். ஜெகத் வாசனை இந்த பிரபஞ்சத்தை ஒட்டி ஒட்டி நமக்கு இது வேணும் அது வேணும் அது வேணும் அப்படின்னு எத்தனையோ வருஷங்களா எத்தனையோ பிறவிகளா அனுபவித்துக் கொண்டிருக்கேன்னு இந்த வாசனை எல்லாம் எதனால போகும், இந்த ஆத்ம நிதிச்சாஸ்திரத்தினால. அதான் விஜாதீய பிரத்யய அனந்தரித்த சஜாதீய பிரத்யய பிரவாக. வேற ஒரு எண்ணமும் குறுக்கிடாமல் இதே எண்ணத்தை மட்டும் தியானம் பண்ணி கொண்டே 24 மணி நேரம் ஆசத்தே ராஸ்மிருதய காலம் நயே வேதாந்த சிந்தையா. அப்ப அந்த பழைய வாசனை எல்லாம் ரீப்ளேஸ் நியூ வாசனை. அது அவங்க ரீப்ளேஸ் சொல்லியா அந்த வாசனை இது விடுக்கார் போக்கடிக்கிறது. அது யோக சூத்திரத்துல விஸ்தாரம். சமாதி வாசனைகள்ல என்ன பண்றது, லௌகிக வாசனைய சம்பிரஜாத சமாதி வாசனை போக்கடிக்கிறது. சம்பிரஜாத சமாதி வாசனைய அசம்பிரஜாத சமாதி வாசனை பண்றது. அசம்பிரஜாத சமாதி வாசனைய சபீஜ சமாதி வாசனை போக்கடிக்கிறது. சபீஜ சமாதியினுடைய வாசனைகளை நிர்பீஜ சமாதி வாசனை போக்கடிக்கிறது. அப்படி அதுக்கு மேல ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி, ஏன்னா இந்த வாசனை நம்ம வேஸ்ட் பேப்பர் பேஸ்கெட் இருக்கு பார்த்தா அது என்ன பண்றோம், காலம்புல இருந்து வெளியில போய் இந்த பிளாஸ்டிக் இருந்து அந்த கார்பரேஷன் பக்கெட்டை திருப்பி போட்டு வந்துடுறோம். அப்படி வரல இது. ஏன் இந்த வாசனை மனசுல ஒட்டிட்டு இருந்துச்சு, இதை தூக்கி அப்படி எடுத்து போடக்கூடியது இல்லை. இது என்ன பண்ணிட்டு, ஒரு பெரிய இரும்பு பாத்திரம் இருக்கு, அதை உங்களால தூக்க முடியாது. அதுல இருக்கக்கூடியதான ஜலத்தை நீங்க வெளியில கொட்டணும். எப்படி மாட்டணுங்கிறார். பெரிய தொட்டியில ஜலம் இருக்கு, அந்த தொட்டியில இருக்கிற ஜலத்தை வெளியில கொட்டணும். நீங்க அதை எடுக்க முடியாது. என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா, மேல குழாய் இருக்கிறதுல திறந்து விட்டுருந்தோம். திறந்து விட்டா அது ஃபுல்லாகி அது கீழே இருக்கக்கூடியதான ஜலங்கள்லாம் மேல வந்து அது மேல போயிடும். கொஞ்ச நேரம் திறந்து விட்டா என்ன ஆகுது, சுத்த ஜலம் மட்டும் அதுல இருக்கும். அந்த உள்ள இருக்கிற அழுக்கான ஜலம் தானா போகும். அதே மாதிரிதான் வேதாந்த வாசனைகள்னால லௌகிக வாசனையை போக்கடிக்க முடியும், வேற எதனாலையும் போக முடியாது. அப்படின்னு விசேஷமா யோக சாஸ்திரத்துல சொல்லி அது அப்படி இருக்கட்டும். நான் வந்து அனுஷ்ட மன்னிதோக்கிராக்கியம்னு யோக சாஸ்திரத்துல சொல்றதை கூட நாம எடுத்துக்கிறோம். ஆக இப்படிப்பட்ட தான் போக முடியும். அதனால தேவதா சாட்சா்காரத்தினால ஏற்படக்கூடியதான போகக்கூடியதான பாபமும் அப்படின்றத பாபம் போகல. பாபம் போயிருந்தா அது எந்த தேவத்துல கற்றுக்கலாம் இல்லையே நீங்க கேள்வி கேட்பீங்க. பாபம் போகல சார். அதான் தேவதா தர்சனாதினாது ஆத்ம தர்சனம் அங்கே. அதாவது தேவதா தர்சனாதினாது ஒவ்வொரு படமும் அளந்து போட்டுட்டார் புத்தகத்துல. பிராயச்சித்த சமகட்சேன துரிதஸ்ய காரணாத்மனா அவஸ்கரணம் மாத்திரம் தெரியாது. காரணாத்மனா அவஸ்கரம் அப்படின்னு என்ன அர்த்தம், அதனுடைய காரியமான துன்பத்தை கொடுக்கலை. எத்தனை நாள் ஆனாலும் காரணாத்மமாக பாபம் பாப்பமாகவே இருக்கு, அது பழுக்கலை, துன்பம் வராது. பிராயச்சித்த மக்கள்னா அது துன்பம் வராது. ஆனா பாபம் போச்சோ போகல. போயிருந்ததுன்னா தேவதையை கண்டிப்பா சொல்லிருக்கணும், போகல. காரணாத்மனா அவஸ்தான மாத்திரம் தெரியாது. இது எப்படி சார் தெரியும், காரணாத்மனா இருக்குன்னு எப்படி தெரியும்.
ஏன்னா அது பலத்தை கொடுத்தாத்தானே நமக்கு பாப்பம் இருக்கு தெரியும். பலத்தையே கொடுக்கலன்னா பாப்பமே போச்சுன்னு நம்பலாமே அப்படின்னு கேட்டா இந்த சூத்திர பாஷ்யத்துல தீர்மானம் பண்ணிருக்க. சில பாப்பங்கள் பண்ணிட்டாலேன்னா அவ பிராயச்சித்தம் பண்ணிட்டான். பிராயச்சித்தம் பண்ணதுக்கு அவளோட நம்ம பழகலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கல. அவன் பாவம் பண்ணிட்டான், பிறகு பிராயச்சித்தமும் பண்ணிட்டாச்சு, அவளோட நம்ம பழகலாமே சார் கூடாதுன்ற ஏதத்திர பிராமணாஸ்தம் அர்ச்சன அவளோட நம்ம பொண்ணை கொடுக்கறது, அவாத்து பொண்ணை வாங்கிக்கிறது, இப்படிப்பட்டதான விவகாரங்கள் பண்ணக்கூடாது. அது என்ன பண்றது? கிராமாந்தரத்துல இப்ப பழைய நாள் என்ன சில பேர் சேர்த்துக்க மாட்டார். அதனால பாப்பா வீடுவா இருந்திருக்கா. இன்னைக்கு நம்ம அப்ளை பண்ணோம்னு வச்சுங்களேன், யாரும் சேர்க்க முடியாது. அப்படி ஆயிடும். உண்மை சொல்ல தெரியல விவகாரம் இருக்கு அப்படின்னா இருக்கு. அதனால விவகாரம் என்னன்னா, அதனால என்ன தெரியுது? பிராயச்சித்தம் பண்ணினாலும் பாவம் இருந்து கொண்டிருக்கும்னு தெரியுது. இது கர்ம சூட்சம் இருக்கிறதா. காரணாத்மனா அவஸ்தான மாத்திரம் தெரியுது. நது சுத்தி ஜானேன ரூபியத்தைவ நிவர்த்தி. சுத்தி ஜானம் வந்தா எப்படி ரூபியம் போகிறதோ, நிவர்த்தி ஆகிறதோ, திரும்பி வரலையோ, அங்கே ஓரளவும் ஒண்ணும் காரணாத்மாவும் இல்லையோ, அதே போல இங்கே இல்ல. அதிஷ்டான ஞான ரூப உபாதானகஸ்ய ஆரோபிதஸ்ய அந்நிவருத்தியும் வினா நிவர்த்திய யோகா. அதிஷ்டான ஞானம் இருக்கே, அதனுடைய அஜானம், அதனுடைய ஆரோபிதமான பதார்த்தம், அந்த அஜானத்துலதான் உபாதானம். சுத்தியினுடைய அஜானம் இருக்கே, அந்த அஜானத்துலதான் ரஜதம் பிறந்தது. அதிஷ்டான அஜானம் அதுதான் உபாதானம். அதிஷ்டான அஜானம், சுத்தி அஜானம், அதுதான் உபாதானம். எதுக்கு? ரஜதத்திற்கு. இதை முன்னாலேயே நம்ம பார்த்திருக்கோம். கிழிஞ்சல் அங்க இருக்க, நீங்க பார்த்த கிழிஞ்சலை பார்த்ததுமே அங்க வெளியே எப்படி தோணுச்சு? சாதாரணமா நீங்க குடத்தை பாக்குற, குடத்தை பார்த்ததுமே இது குடம்னு உங்களுக்கு தோன்றது. நீங்க என்ன டைனமிக்ஸ் நடக்கிறது? நீங்க உங்க மனசானது என்ன ஆகுது? கண் வழியாக குடம் இருக்கிற இடத்துக்கு போச்சு. குடம் இருக்கிறத போனோடனே குடத்துக்கு மேல இருக்கக்கூடியதான அஜ்ஞானம் இருந்தது. அந்த அஜ்ஞானத்தை இது போக்கிருக்கு. எப்படி போக்கிருக்கு? உங்க மனசுல அந்த சாமர்த்தியம் எப்படி இருக்கு? அப்படியா? அந்த மனசு நுனியில இந்த ஆத்மாவுடைய பிரதிபிம்பம் இருக்கு இல்லையா? மனசுல ஆத்மா பிரதிபிம்பம் இருக்கு. மனசு உறுத்தியா போறது. உறுத்தினா வாசி, சிரி, தமிழ்ல சிரிங்கிற குத்துவடத்து நுனியில சிரி இருக்கா? இந்த குத்துவடத்தை எடுத்துன்னு போயிட்டே இருந்தேன்னா அந்த சிரியும் போறதா? சிறியனுடைய நுனியில ஜுவாலை இருக்கா? சோ இருட்டறைக்கு கொண்டு போனேன்னா அந்த ஜுவாலை என்ன சார் பண்றது? அங்க இருக்கக்கூடியதானே இருட்ட போக்கடிக்கு. அதே போல இந்த மனசானது அப்படி குடமா மாறி அது வரைக்கும் குடம் இருக்கிற இடம் வரைக்கும் போறது. அந்த மனசு நுனியில என்ன சார் இருக்கு? இந்த விருத்தியினுடைய நுனியில பிரதிபலம், ஆத்மா சைத்தன்ய பிரதிபலம் இருக்கு. அந்த ஆத்மா எப்படிப்பட்ட பிரகாசமான பொருள். அது என்ன பண்றது? அந்த குடத்துக்கு மேல இருக்கக்கூடியதான அஞ்ஞானம் இருக்கு பார்த்தீங்களா, அதை நாட்டம் பண்ணிட்டு நாட்டம் பண்ணிட்டு அந்த குடத்துக்கு பிரகாச சக்தியை கொடுத்தது. இப்ப எனக்கு குடம் தெரியும்னு சொல்ற. அந்த குடம் இங்க இருக்கு, நீங்க இங்க பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் எனக்கு குடம் தெரியும் சொல்ல முடியாது. நீங்க குடத்தை பார்க்கணும். உங்க மனசானது கண் வழியாக குடம் இருக்கிற இடத்துக்கு போகணும். அந்த குடத்தினுடைய இந்த குட மாதிரியாக இருக்கக்கூடியதான மனசு நுனியில இருக்கிற அஞ்ஞானம், அந்த அந்த பிரகாசம் குடத்துக்கு மேல இருக்கக்கூடியதான ஆவரணத்தை அழிக்கணும். இத்தனை நடந்தால் ஈடுபடணும்னு உங்களுக்கு தெரியாது. அதே போல அடுத்த கணம் இந்த பக்கம் பார்த்தா இங்க வசல் வருது, அது வசலம் தெரியுது. எல்லாம் ப்ராசஸ் இதே மாதிரிதான் இருக்கு. ஆனா நீங்க கிழிஞ்சலை பார்த்த சமயத்துல என்ன தெரிஞ்சிருக்கணும்? இந்த நார்மல் ப்ராசஸ் இது கிழிஞ்சல் தெரிஞ்சிருக்கணும். இது குடத்தை பார்த்தா இது குடம்னு தெரியறா போல இது கிழிஞ்சல்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனா என்ன ஆச்சரிய, அந்த கிழிஞ்சலுக்கு மேல ஒரு அஞ்ஞான ஆவரணமா இருக்கு, குடத்துக்கு மேலேயும் இருந்தது. ஆனா இது குடம்னு ஞானம் வந்தது உங்களுக்கு, அந்த குடத்துல இருக்கிற அஞ்ஞானத்தை இது நாட்டம் பண்ணிட்டு. ஆனா அந்த கிழிஞ்சல் கிட்ட போனதுமே அந்த கிழிஞ்சல் இருக்கிற அஞ்ஞானம் இருக்கு பார்த்தல, அது என்ன பண்ணிட்டு இந்த மனசு அங்க போச்சோ இல்லையா? இந்த மனசு நுனியில சைத்தன்யமும் இருக்கு, பிரகாசமும் இருக்கு.
இந்த வெளிச்சம் அஜ்ஞானத்துக்கு மேல பட்டதுமே அந்த அஜ்ஞானம் பார்த்தது, அடடா இந்த மனசுல கொஞ்சம் வெள்ளி ஆசை இருக்குதா, அது கண்டுபிடிச்சது. ஏன்னா இந்த மனசுல என்ன, இந்த ஆசைன்னு ஒண்ணு இருக்கு. எப்பவுமே ஒரு தோஷம் இருந்தால் அது வீக் ஆயிடும். எந்த இடத்துலயும் சரி தோஷம் இருந்ததுன்னா வீக் ஆயிடும். அதனால இந்த மனசுல தோஷம் இருக்கு, இந்த அஜ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கு. அது என்ன பண்ணிட்டு, இந்த சைத்தன்யம் அந்த அஜ்ஞானத்தை நாசம் பண்றதுக்கு முன்னால அங்க இருக்கிற அஜ்ஞானம் இந்த மனசுல இருக்கிற தோஷத்தை கண்டுபிடிச்சு அது என்ன பண்ணி தெரியுமா, அது ரஜதமாகவும் ரஜத ஞானமாகவும் மாறி, ரஜதாக்காரேனா ரஜத ஞானாபாசாக்காரேன பரிணமது. ஆக்சுவலா என்னாச்சு, கிழிஞ்சலுக்கு மேல இருக்கக்கூடியதான ஆவரணமானது அஜ்ஞானமானது ரஜத ஞானமாகவும் ரஜதமாகவும் மாறிச்சு. மாறினதுன்னு இந்த அந்தக்கரண வச்சு இது மேல வேலை செய்யறாங்க, ஒண்ணும் வேலை செய்யாது. ஏன்டா இதை விட அவர் பவர்ஃபுல்லா இருக்காரு, ஒண்ணும் வேலை செய்யல. அப்ப என்ன ஆச்சுன்னா அந்த அவித்யானது நமக்கு எப்படி கொண்டு, அதுதான் அவித்யாவிருத்தி. ரஜதமானது அவித்யாவிருத்தி. எப்பொழுது குடத்தை பார்க்கும் பொழுது குடமானது அந்தக்கரண விருத்தி, அதுதான் பிரமாணம். அதனால அயம் கட்டகாங்கிற ஞானம் பிரமா, இடமிருதுங்கிற ஞானம் பிரமா இல்ல. ஏன்னா அது மென்டல் மாடிபிகேஷன் இல்ல, மனோவிருத்தியினால வந்தது இல்ல. அது என்ன ஆச்சுங்க, அவித்யினால ஏற்பட்டது. ரஜதமாகவும் ரஜத ஞானமாகவும் இடம் ரஜதம் என்கிற அவித்யாவிருத்தி. அதனால ரஜதம் கண்ணால நீங்க பார்க்கல, ஆனா எதனால பார்த்து, சாட்சியால பார்த்து. சுத்தி ரஜத ஞானமானது சாட்சி பிரத்யட்சம், கண்ணால பார்த்ததில்லை, பிரம பிரத்யட்சம். தூக்கத்துல சொப்னத்துல இருக்கிற பொருள்களை எல்லாம் எப்படி பார்க்க, கண்ணால பார்த்து கண்ணை மூலிதான் தெரிஞ்சுக்கிறேன். ஆனா இதுல பார்த்து அந்த உள்ள இருக்கிற அந்தக்கரணம் இருக்கு, அந்த அந்தக்கரணத்துல இருக்கக்கூடியதான அஜ்ஞானம் இப்படி எல்லாம் பொருளாக மாறிச்சு, பொருளுடைய ஞானமாகவும் மாறிச்சு. விவகாரம்னா ஸ்வப்ன பிரத்யட்சமும் சாட்சி பிரத்யட்சம். விவகாரம் தெரியும், சாட்சி பிரத்யட்சம். அதே போல இங்க என்ன, அஜ்ஞான நிவர்த்தியான அதிஷ்டான ஞானத்துக்கு அஜ்ஞானம் தான் உபாதானம். அதிஷ்டானமான சுத்தி, சுத்தி இருக்கிற அஜ்ஞானம் உபாதானம். எதற்கு, மெட்டீரியலுக்கா, எதற்கு, ரஜதத்துக்கு. என்ன கிளியரா சொல்லுவோம், அதிஷ்டான அஜ்ஞான ரூப உபாதான ஆரோபிதஸ்ய, அதனால உண்டானதான ஆரோபிதமான ரஜதம் தன்னிவருத்தின் வினா, எது அஜ்ஞானம் இல்லாத போனால் போகாது. தன்னிவருத்தின் வினா நிவர்த்தி அயோகா. சுத்தி எனக்கூடியதான அதிஷ்டான அஜ்ஞானம் உபாதான காரணமாக இருக்கக்கூடியதான ரஜதம், அது அஜ்ஞானம் போகாத போனா போகாது. அந்த அஜ்ஞானம் எப்படி போகும், ஞானம் வந்தாதான் போகும். அஜ்ஞான நிவர்த்திக்கு அதிஷ்டான ஞானாதேவா சித்தம் பிராக். இது முன்னாடியே சொல்லிட்டேன். சிரவணாதி நியம அதிருஷ்டஞ்ச முக்கியம்பது காரணம். இது வரைக்கும் முன்னால முதல்ல சொன்னதுல ஒன்னாயிடுது. எது, தத்வித்யாசன சாத்திய தத்தாட்சாட்சார நிவர்த்தியத்துவம்னு ஒண்ணு சொல்லணும். அது வரைக்கும் எவ்வளவு வச்சுக்கணும். சிரவணாதி நியமாதிருஷ்டபாபேட்ச பிரம்ம ஜான நிவர்த்தியன்னு ஒண்ணு சொல்லணுமா இல்லையா? அதான் சொல்ல, அதை எடுத்துட்டு கருத்த சிரவணாதி நியமாதிருஷ்டஞ்ச முக்திம் பிரதி காரணம். சிரவணாதி நியமத்தினால ஒரு அதிருஷ்டம் வருது, அது முக்திக்கு காரணம் இல்லை. முக்தி எப்படி சார் வரும், ஞானத்தினால்தான் வரும். சிரவணம் மட்டும் தான் கட்டிக்கணும், தான் விட்டு இருக்கணும், கஷ்டாந்தியை தான் சொல்லணும், இப்படிதான் உணர்த்திக்கிறீங்களா, நிர்பந்தங்கள் பண்றாங்க. இந்த நிர்பந்தங்கள்லாம் முக்தியா வருது, வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம் மட்டும் தெரிஞ்சு. நான் அப்படி சொல்ல மாட்டேன். தர்மசாஸ்திரமா இருந்தாலும் அது என்ன உண்மையோ அதெல்லாம் சொல்லணும். சிரவணாதி நியமத்தினால ஏற்படக்கூடியதான அதிருஷ்டத்துக்கு முக்தி பலம் இல்லை. ஆனா என்ன பலம், கிந்து பிரம்மாபரோட்சியம். சிரவணம் பண்ணினா நமக்கு பிரம்ம ஜானம் வருது. அந்த பிரம்ம ஜானம் இந்த ஜென்மாவிலேயே அபரோட்சமாகணும்னு நமக்கு ஒரு தீவிரமான ஒரு ஆசை இருக்கு. அதுக்கு இந்த நியமங்கள் இல்லாம நீங்க கேட்டீங்கன்னா புரியாம போகாது. சொல்றவர் ஒழுங்க சொன்னா புரியத்தான் முடியும். யாருக்கு சொன்னாலும் யாருக்காக முடியும். யாருக்கு அதிகாரம் இல்லையோ அவ கேட்டா புரியும்.
முடியாத என்ன சொல்றவங்க ஒழுங்கா சொல்லணும், கேட்கறவங்க ஒழுங்கா கேட்கணும். அந்த ரெண்டு கம்யூனிகேஷன் இஸ் கம்ப்ளீட். அதனால அவனுக்கு புரியுமான்னு நிச்சயமா புரியும். அது இல்ல அபரோக்ஷ சாட்சா்காரம் வருவா. அந்த அபரோக்ஷ சாட்சா்காரம் வரணும்னா அதுக்கு நியமங்கள் ஸ்நானம் பண்ணி சுத்தமா நித்திய கர்மாக்கள்லாம் பண்ணி ஒரு ஆச்சாரமா கேட்கணும். அது அந்த சிரவணத்தினால இருக்கக்கூடியதான நியமங்கள் உங்களுக்கு என்ன பண்றது, அது முக்தியை கொடுக்கற. ஆனா தாங்கள் எதை கேட்கிறீங்களோ அது எந்த பிரிவிலேயோ அபரோட்சத்தை கொடுக்கிறது. அதாவது சிரவணாதி நியமா திருஷ்டந்த முக்தி பிரதி காரணம் கிந்து பிரம்மாபரோட்சம் பிரதி. நித்திய கர்மா, அப்புறம் சமணம் பண்ணும் பொழுது சில நியமங்கள். சமணம் பண்ணும் பொழுது நியமங்கள் எப்படி இருக்கு, ஆச்சாரத்தோட சிரவணம் பண்ணணும், ஆகாரம் சாப்பிடாம பண்ணணும், ஆகாரம் சாப்பிட்டு சாயங்காலமா படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரம் இல்லை. இதெல்லாம் வேத காட்சியம் வேதாத்தியங்கள்லாம் பண்றப்ப அந்த நியமங்கள் சொல்லிட்டு இருக்கலாம். அப்படி பச்சகட்டம் கட்டணும், தட்சிகாந்தி புரஸ்தரமா தரணும், நமஸ்காரங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் நியமங்கள். அதோட இல்ல அது பாஷா பிரபந்தங்கள்னால படிக்கப்படாது, பாஷ்யங்கள் அதுதான் படிக்கிறோம். இப்படி சிரவணங்கள்னு சொன்னா எது, இப்ப நிச்சலதாசர்னு ஒரு மகாத்மா, அவர் விசாரசாகரம்னு ஒரு புத்தகம், விருத்தி பிரபாகரம்னு ஒரு புத்தகம் எழுதினார். அவர் முதலே கேட்டுட்டார், இப்படி எல்லாம் பாஷையில ஹிந்தியில எழுதினார், ஹிந்தியில எழுதலாம், ஹிந்தியில சிரவணம் பண்ணலாமா கூடாது, சம்ஸ்கிருதம் தான் வளம் பண்ணணும்னு இருக்கே அப்படின்னாரு. சம்ஸ்கிருதம் தான் சிரவணம் பண்ணணும்னு இருக்கு, ஆனா நான் ஏன் எழுதுறேன்னு தெரியுமோ, நான் அதுல அதிகாரம் இல்லாதவர்களுக்கு அது சொன்னாலும் புரியாதவர்களுக்கு இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம், அப்புறம் ஒரு தடவை கேட்டா தானே வந்து. மனசுல இருக்கக்கூடியதான எத்தனை அசம்பாவனைகள்லாம் போறதுக்கு இந்த கிரகணம் 12 அசம்பாவனைகள்லாம் போய் கிளியரா அனுப்புறோம். என்னைக்காவது ஒரு நாள் நியமமாக கேட்டாலும் அணிமோஷம் வந்துட்டுமே, அப்புறம் சாட்சாரம் வரட்டுமே அப்படிங்கிறதுக்காக இந்தியில எழுதினேன். அப்படிங்கிற அந்த கிரகங்களை ரொம்ப அற்புதமான கிரந்தம். அது சம்ஸ்கிருதத்தில் கிரந்தம் ஒன்று இருக்க, இந்த விசாரசாகரம் பிரம்மஸ்ரீ கல்யாண விசாரம் மகாத்மா ரொம்ப எளிமையான எழுத இருப்பார். அவர் அத 10வது வயசாக்கள் அவர் 2 பேருந்து விசாரசாகரத்தை சம்ஸ்கிருதம் பண்ணியிருக்கார். அது கிரகம் நீங்க வார்த்தை காணா முடியும், அவ்வளவு எழுதா எழுதியிருக்கார். அதே போல விருத்தி பிரபாகரம்னு ஒரு புத்தகம். இது ஏன் சொல்ல அப்படின்னா, பாஷையில இருக்கிறது இருக்கக்கூடாது, அது சம்ஸ்கிருதத்திலேயே வாசிக்கணும், இல்லைன்னா உங்களுடைய மாத்திர பாஷையில வாசிக்கணும். அதுதான் சொல்லியிருக்காரு. 2 எப்படியாவது வரலாம் அப்படின்னு விவரணத்துல சில நியமங்கள் வச்சிருக்காரு. இதுதான் எதிர்த்தாருன்னு அதுவே நமக்கு சந்தேகம் வரும். சம்ஸ்கிருதத்துல வார்த்தைன்னா, தமிழ்ல வார்த்தைன்னா, இங்கிலீஷ்ல வார்த்தை புரிய வேண்டியதாரு விஷயம் நமக்கு புரிய வேண்டியதானே சார். அது எந்த பாஷையில வார்த்தை, பாஷைங்கிறது ஒரு மீடியம் தானே அப்படின்னு நீங்க சொல்லலாம். ரைட், அது வரைக்கும் கேள்வி கேட்ட வரைக்கும் ரைட்டு. ஆனா ஆன்சர் என்ன தெரியுமா, இந்த பாஷை அந்தந்த பதமானது ஒரு விசேஷமான ஒரு சக்தியை கொடுக்குது. பதத்துல ஒரு சக்தி இருக்கு, அந்த பதத்துல இருக்கிற சக்தி சம்ஸ்கிருதத்துல இந்த பதத்துல இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருக்காரு. மற்ற பாஷையில அந்த பதத்துக்கு எந்த பதத்துக்கு அந்த சக்தி இருக்குன்னு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியல. இப்ப தத்துவசிங்கிற வாக்கியமானது தத்துவம் அச்சைதான் புரியுது எனக்கு. ஆனா நீங்க 1000 காட்டுதல் சொன்னீங்கன்னா ஒண்ணும் வராது. தத்துவசின்னு சொன்னா அதுல அந்த சக்தியை உண்டு பண்றோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு வேற அவர் ஒண்ணுதான் இதை நியமாதிருஷ்டம்னு விசேஷமா விவரணாச்சாரிய அவருடைய கிரந்தத்துல பஞ்சபாதிக்க விவரணத்துல தீர்மானம் பண்ணியிருக்கேன். அதனால நியமம்ங்கிறது வேண்டியிருக்காங்க. ஆனா நியமம்ங்கிறது வேண்டியிருந்து இப்ப சில பேர் என்ன பண்ணிருக்கா, நியமத்தை மட்டும் வச்சுட்டு முக்கியமான காரியத்தை விட்டா, நியமமா இருக்கான் ஆச்சாரமா இருக்கான் அது பண்றாங்கன்னா சிரமம் பண்றதில்ல. ஏன்னா அதி சர்வத்திர வந்து எதுவா அதிகா இருக்கக்கூடாது, ஆனா அங்க என்ன இருக்கோ அதை ஃபாலோ பண்ணணும். அது இங்க வரும். அதனால நியமாதிருஷ்டம் அவகாசி எப்படி சிரவணாதி நியமாதிருஷ்ட முக்தியும் பிரதி காரணம் கிந்து பிரம்மாபரோட்சியம் பிரதி. அதனால நியமத்தோட இருந்தா இந்த ஜென்மாவுக்கே உங்களுக்கு பிரம்மசாட்சாரம் வரும். இதுதான் காரணம். நானும் இது அவன் ஒத்துக்கிறான், இதுக்கு மேல ஆக்கிரமணம் பண்றான். அவகாசாத்திய வைதுஷ்ய அந்நிய அபூர்வத்திய இவ சாத்திய வைதுஷ்யான்ய அபூர்வத்திய இவ சிரவணாதி சாத்திய அபரோட்சிய அந்நிய முக்தேரேவ தற்சாத்தியத்துவம் பிரபாரம். அவகாசத்தினால நமக்கு என்ன ஏற்படுறது, இந்த அவகாசம்ங்கிறது கொஞ்சம் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.
அப்பதான் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. இப்ப விதியானது 3 விதமா சொல்லியிருக்க. எது எப்பொழுதும் வேற எந்த பிரமாணத்தினாலையும் நமக்கு கிடைக்கலையோ அதுக்கு அபூர்வ விதி இது. என்டையர்லி நெய் வேதம் சொன்னாத்தான் நமக்கு புரியும், வேற எந்த பிரமாணத்தினாலையும் நமக்கு புரியாது, புரிந்து கொள்ள என்னைக்குமே முடியாது, யாராலையும் முடியாது அப்படின்னு அதுக்கு அபூர்வ விதி இது. இப்படி என்ன அக்னிஹோத்திரம் ஸ்வர்க காமா அப்படின்னு நமக்கு ஸ்வர்க்கம் ஆனோம்னாலும் அக்னிஹோத்திரம் பண்ணணும் அப்படின்னு இது பிரத்யட்சம் தெரியுமா? நமக்கு அக்னிஹோத்திரம் பண்ணா விஜயிச்சுதான் அப்படி நேர ஸ்வர்க்கம் பண்ணார். ஸ்வர்க்கத்துக்கு போய் வந்தவர் நான் அக்னிஹோத்திரம் பண்ணினா ஸ்வர்க்கம் கிடைச்சது அவளும் சொல்லல, போனவரும் சொல்லல, போயிட்டு வந்தவரும் சொல்லல. வேற எந்த பிரமாணமே உங்களால அறிந்து கொள்ள முடியாது. சோ இப்படி இருக்குமே ஆனால் இதுக்கு என்ன பேரு? அபூர்வ விதி. இப்ப when there are two alternatives, more than one alternative இருக்குமே ஆனால் you follow only this alternative சொன்னா அதுக்கு நியம விதி இருக்கு. இது சாதாரணமா லோகத்திலே இருக்கும். பால் பாயிண்ட் பேனாலையும் எழுதலாம், பார்க்கர் பேனாலையும் எழுதுறோம். பால் பாயிண்ட் பேனாலதான் எழுதணுங்கிறோம். ஏன் சார்? அப்பதான் கார்பன் காப்பில நல்லா விழுணும். நீங்க இது மேல இருக்கிற காப்பி எதுனாலும் எழுதல சார், பார்க்கர் பேனால எழுதாலும் தெரியும் சார். ஆனா கார்பன் காப்பி பால் பாயிண்ட் பேனால பால் பாயிண்ட் தான் எழுதுறோம் அப்படிங்கிற 2-3 பேப்பரோட எழுதும். அதே மாதிரி நியம விதினா எங்க 2-3 ஆல்டர்னேட்டிவ்ல அதுல இதை மட்டும் பண்ணு அப்படின்னு. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, இந்த தசபூர்ணமாக்க பிரகரணத்துல அவன் என்ன பண்றான்? புரோடாட்டம் பண்றான். புரோடாட்டம்னா ரொட்டின்னு வச்சுக்கிறேன். அது பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நெல்லை கொண்டு வந்து நெல்லை குத்தி அரிசி பண்ணி அந்த அரிசிய பவுடரா ஆக்கி அதை நல்லா பிசைஞ்சு அதனால ரொட்டி பண்ணி அதை 8 கபாலத்துல ஒவ்வொரு கபாலத்தையும் வச்சு நெய்ய விடணும். இந்த இதை வைக்கணும், மேல நெய்ய விடணும், மறுபடியும் ஒரு மந்திரத்துக்கு விடணும், அடுத்த கபாலம் நெய்ய விடணும், மறுபடியும் அதை வைக்கணும். இப்படி எல்லாம் பண்ணி அத்தனை கபாலங்கள்ல சம்ஸ்கிருதமான அந்த ரொட்டியை தேவதைக்கு கொடுக்கும். இப்ப இதற்காக என்ன பண்ணும்? அந்த நெல்லுல இருந்து மேல இருக்கிற அந்த துஷத்தை எடுக்கணும். நீங்க துஷத்தை எடுக்கணும்னா ஆக்சுவலா அது எப்படி சார் எடுக்கலாம்னு ஒவ்வொருத்தர் அந்த உரல்ல வச்சு உலகையால அது கொத்தணும். அதான் ஆவாகனம் முழுது. இது இப்ப ஏதோ இப்ப இருக்கிறவளுக்கு புரியுது, அடுத்த ஜெனரேஷன் நிச்சயமும் புரியுது. அவளுக்கு உரலும் பார்த்ததில்ல, உலகையும் தெரிய போறதில்ல போட்டோம். ஆனா இது ஒண்ணு. ரெண்டாவது எப்படின்னா அந்த அக்ஷத்தை பண்றப்ப நகத்தினாலேயே மேல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பண்றோம், ரொம்ப காஸ்தியோட சொல்றான். இல்ல பூமியில வச்சு வரலாறு இப்படி தேய்ச்சா அது போயிடுறது. இப்ப நெல்லுல இருந்து அரிசியை எத்தனை விதமா எடுக்கலாம்? ஒண்ணு குத்தி எடுக்கலாம், நகத்தினால பிரிச்சு எடுக்கலாம், நக விதத்தினால எடுக்கலாம், அல்லது பூமியில தேய்ச்சி எடுக்கலாம், இல்ல கல்லால வெள்ளமா அடிச்சு மேல இருக்கிறது அஸ்ம கூப்பிட்டாங்க. இப்படி இத்தனை விஷயங்களா எடுக்கக்கூடிய இருந்தால் விரீன வாந்தி அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா விரீன வாந்தினா உரல்ல போட்டு உலக்கையால குத்தி அப்படித்தான் அது மேல் தோல்வி எடுக்கணும். இது நியமம். இந்த நியமமாக பண்ணினாதான் உங்களுக்கு புண்ணியம் வரும். நியமத்தை ஃபாலோ பண்ணலைன்னா உங்களுக்கு புண்ணியம் வராது. சோ இப்படி பண்ணுன்னு சொன்னா இப்படி பண்ணினாதான் புண்ணியம். இன்னொரு விதமா ரிசல்ட் அட்வான்டேஜ் வந்து சார் அது மீன்ஸ் தான் வேணுமே தவிர எந்த இப்படி இருக்கு அது பரவாயில்லையா, மீன்ஸ் எப்படி இருந்தா பரவாயில்லைங்கிறது ஒத்துக்கிறது கிடையாது நம்ம. இது நியமா இருக்கு. இதுக்கு நியம விதின்னு இன்னொரு விதி இருக்கு. அது என்னங்க, 4-5 ஆல்டர்னேட்டிவ் இருக்குமே. ஆனால் அதுல ஒரு ஆல்டர்னேட்டிவ் பண்ணாதேன்னு சொன்னா அது நியம விதி. இப்ப என்ன 4-5 ஆல்டர்னேட்டிவ் சூஸ் ஒன் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொன்னா நியம விதி. 4-5 ஆல்டர்னேட்டிவ் இருக்குமே. ஆனால் அதை ஒண்ணு பண்ணாதேன்னு சொன்னா அது பர்சன்டாலிட்டி. இந்த ராமன் என்ன பண்ணாரு? வாலியை கொண்டுட்டார். பின்னால இருந்து வாலியை கொண்டுட்டார். கொன்னே அப்புறம் வாலிக்கு தர்சனம் கொடுக்கிறார். வாலி கேட்டார், என்னை கொல்லலாமான்னு. ராமன் பதிலே சொல்றதில்லை, பண்ணிட்டார், சும்மா வாய வந்துருக்க. நீங்க எப்படியும் என்ன கொன்னது தப்பு. ஏன் நீங்க வேட்டை, நான் ஒரு விலங்கை நீங்க வேட்டையாடினீர்கள். ஆனாலும் விலங்கை வேட்டையாடும் பொழுது
அஞ்சு பிராணிகள் தான், அஞ்சு நகம் இருக்கிற பிராணிகள் 5 தான் கொல்லலாம். செஞ்சக சுவாமிதோ போதா சதத்தைவ பஞ்சபா அப்படின்னு பன்னி, முள்ளம் பன்றி, முயல், இப்படி ஒரு மானு இவள்தான் இருக்கணும். அந்த 5ல குறம்பு இல்லை. பஞ்ச பஞ்சநகாபட்சியா 5 விரல் இருக்கக்கூடியதான பிராணிகள் அவைகள்ல இந்த 5 தான் நம்ம பண்ணிருக்கோம். அந்த 5க்கு மேல இருக்கிறத நீங்க சொல்லக்கூடாது. இங்க என்ன சொல்றது? பஞ்சநகாபட்சியா பஞ்சா. இத ஒரு மான பார்த்தா குறும்புவா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்? நீங்க கொல்லணுங்கிறது விதி இல்ல. கொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் தான் இந்த 5 தவிர இதை தவிர இன்னொன்னு கொல்லப்படாதுன்னு அர்த்தம். இத பரிசங்கியா விதியில என்ன நியம விதியில இதை பண்ணுன்னு அர்த்தம். பரிசங்கியா விதியில பண்றதா இருந்தா இவ்வளவுதான் உங்க லிமிட், அதை தாண்டப்படாது. அதை தாண்டினா முடியும். இப்ப நியம விதி அப்படின்னு நம்ம சொன்னோமே, இந்த நியம விதி இந்த சிரவணாதிகத்தினால ஏற்படக்கூடியதான நியமத்தினால ஒரு அபூர்வம் உண்டாகிறது. அதான் சொல்ற அவகாத சாத்திய வைதுஷ்ய. அவகாதத்தினால ஏற்படக்கூடியது வைதுஷ்யம். வைதுஷ்யம் என்ன அர்த்தம்? அதுக்கு மேல இருக்கிற துஷம், தோலி, அது போறது. அந்த பதங்கள்லாம் எவ்வளவு அழகாக போறாங்க. அவகாத சாத்திய வைதுஷ்ய அந்நிய, அதோட வேறான அபூர்வமானது. இந்த அவகாசத்தினால என்ன ஏற்படுறது? அந்த வைதுஷ்யத்தை விட ஒரு அபூர்வம் ஏற்படுறது. நெல்ல குத்தாத போனாலும், பூமியில சேர்த்தாலும், கல்லால அடிச்சாலும், பூமியில சேர்த்தாலும், நகர்ல இருந்தாலும் வைதுஷ்யம் வரும் சார். அது நெல்லுல இருந்து அரிசி வருதுன்னா அவன் சொன்னா போல பண்ணாதான் வருவான். மிஷன்ல போட்ட வராதானே படுறோம். ஆனா விவகாரம் இல்லதானே, அபூர்வம் வராது. ஒரு மூட்டை நெல்லை எடுத்துட்டு போய் மிஷன்ல போட்டு ஜம்மன்னு அரிசியை கொண்டு வந்து வச்சோம்னா ஆனந்தமா நமக்கு சொன்ன கொஞ்சம் ரொட்டி நிறைய பண்ணலாம். ஆனா விவகாரம் வந்து சொர்க்கம் கிடைக்காது. அதனால அவகாத சாத்திய வைதுஷ்ய, அவகாதத்தினால வைதுஷ்யம் வந்திருக்கு. ஆனா அதை விட வேறான அபூர்வமானதும் உண்டா இருக்கு. அதே மாதிரி சிரவணாதி சாத்திய அபரோட்ச, சிரவணத்தினால அபரோட்சம் வந்துடும். அதை விட வேறான முக்தித்தான் நியமாதிருஷ்ட சாத்தியம் அப்படின்னு அன்னைக்கு இப்படி ஒத்துக்கல. என்ன சிரவண நியம அதிருஷ்ட சாத்தியே சாட்சா்காரே, சிரவண நியமத்தினால சாட்சா்காரமே வருதுன்னு சொன்னால் சிரவண நிரபேட்ச உபாயாந்தரஸ்ய அப்பிரசத்திய, சிரவணத்தை தவிர நிரபேட்சமான வேற உபாயம் வேற ஒன்றும் இல்லையே. நமக்கு சாட்சா்காரம் வரணும், ஒரு விஷயம் தெரியணுமே, தெரிஞ்ச வாழ்க்கை வந்து கேட்டுக்கிறதுங்கிறது ஒண்ணுதான், வேற ஒண்ணும் இல்லை. இல்லாதனால பிரசத்தியதீன நியம வித்யா யோகா. அதனால நியம விதி வர்றதுன்னு உங்களால சொல்ல முடியும். நியம விதிக்கு 2 ஆல்டர்னேட்டிவ் வேணும். அப்பதான நியம விதின்னு சொன்னேன். இங்க கேட்கறதுக்கு அபரோட்ச சாட்சா்காரம் எதனால வரும்? சிரவணத்தினால்தான் வரும். சிரவணத்தை விட வேற ஆல்டர்னேட்டிவே இல்லை. அதனால அந்த சிரவணத்தினால, அந்த நியமத்தினால முக்தி வருதுன்னு சொல்லணும். இல்லைன்னா சிரவணத்துல நியம விதின்னு சொன்னது தாங்கள் தப்பா போயிடும். பரோட்ச ஞானம் சிரவணாது, அபரோட்சத்துல நியமாதிருஷ்டா அப்படின்னு வச்சுக்கோங்க. சிரவணம் பண்ணீங்கன்னா பரோட்ச ஞானம் வரும், நியமத்தோட நீங்க சிரவணம் பண்ணீங்கன்னா அபரோட்ச ஞானம் வரும் அப்படின்னு வச்சுக்கோமே. அப்படின்னு சிரவணாதி விதோ பரோட்ச ஞான பிரவாக ரூப நிதித்தியாசன சாத்திய அபரோட்சைவ திருஷ்டினா உத்தேச ஆத்மாவாதே திரட்டவிய ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாசித்தவியா அப்படின்னு விதி இருக்கு, சிரவண விதி. இந்த சிரவணாதி விதியில அபரோட்ச ஞான பிரவாகம், பரோட்ச ஞான பிரவாகம், பரோட்ச ஞானத்தையே மறுபடியும் 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 தியானம் பண்ணிட்டே இருந்தா பரோட்ச ஞானம் வரும்னு சொல்லியிருக்கு. அபரோட்ச ஞானம் சிரவணத்தினால ஏற்பட்ட நியமத்தினுடைய பலம் இல்ல, அது என்னது? நிதித்தியாசனத்துடைய பலம். அதனால நிதித்தியாசன சாத்திய அபரோட்ச உத்தேச தன்மதே பரோட்ச ஞானே காமனாயா அயோகேன. அதோட உங்க மதத்துல மைத்ரேயம்மா என்ன கேட்டிருக்காங்க? ஆத்மாவாரே திரஷ்டவியாங்கிற இடத்துல என்ன கேட்டிருக்க? எதேவ பகவான் வேத ததேவ மே ப்ரூஹி. உபனிஷத்து நம்ம விட்டுருவோம் முக்கியமான விஷயங்கள. அந்த அம்மா என்ன கேட்டிருக்கா தெரியுமோன்னா, எது நாங்கள் அறிகிறீர்களோ அதை எனக்கு சொல்லுங்கோ. அதே மாதிரியே தத்துவப்படுத்துதலும் வச்சுக்கிறோம். எத்த பத்தியசி தத்வத, தாங்கள் எதை அனுபவித்துக் கொண்டிருக்கீங்களோ அதை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு
அந்த யமதர்மராஜா அபரோட்சமா அடிக்கிறார் என்கிறது இவன் தெரிஞ்சிருக்கான். அது எப்படிங்கிறது அப்புறம் சொல்றேன். ஆனா விவகாரம் இவன் கண்டுபிடிச்சான் அவன் அறிகிறான்ட்டு. ஏன்னா முன்னால சொல்லிருக்கார் தேவை தத்ராபி சிகிச்சைதம் புலா. இதெல்லாம் தேவதைகள்லாம் டிஸ்கஸ் பண்ணினா அவளுக்கு கிடைக்கலையேன்ட்ட. அப்ப நீங்க என்ன நீர் மட்டும் தேவதை இல்லையா? தேவதா கோஷத்துக்கு சேர்ந்தவர் தானே நீ. அவள்தான் விசாரம் பண்ணிதான். ஆனா அவளுக்கு தெரியலையேன்னு சொன்ன யமதர்மராஜா கேட்டாத்தான் எனக்கு தெரியும் சொல்லாம சொல்லிட்டார். அதே மாதிரி அங்கே எத்தற்பத்து தத்வதான் எதேவ பகவான் வேத ததேவ மேம்புருகி. எதை தாங்கள் அறிகிறீர்களோ அதை எனக்கு சொல்லுங்க. இந்த இடத்துல அறிகிறீர்கள்னு யாருக்கும் வலிக்காரு, அபரோட்சமா தெரிஞ்சுட்டு இருக்காரு. இவளுக்கு பரோட்சமா தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இல்லை. ஏன் பரோட்சமா நிறைய நாள் கேட்டிருக்கா, முன்னாலே கேட்டிருக்கான்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? இந்த மைத்திர என்ன கேட்டீங்களா? இல்ல, யாருக்கும் வலிக்காரே சொல்லியிருக்காரு. என்ன இதுக்கு முன்னாலே பிரம்மவாதி நீ பகூவா அப்படின்னு சொன்ன. ரெண்டாவது இத்தனை நீ எனக்கு ரொம்ப பிரியமா இருக்க, பிரியா பதாரே பிரியம் காட்டத்து, இப்பவும் பிரியத்தை கேட்கறீங்க. இத்தனை நாளா வேதாந்தத்தை கேட்டுக்கொண்டு பிரியமா இருந்தாய், இப்பவும் எனக்கு வேணும்னு கேட்கிறாங்க அப்படின்னு முன்னாலேயே அந்த அம்மாவுக்கு பரோட்ச ஞானம் இருக்கு எங்கிறது யாருக்கும் சொல்லியிருக்காரு. ஆகையால் பரோட்ச ஞானம் எங்களுக்கு உத்தேசம் இல்லை. இந்த இடத்துல என்ன உத்தேசம்? அபரோட்ச ஞானம். பாருங்க, காமனாயா பரோட்ச ஞான பரோட்ச ஞானே காமனாயா யோகேன தस्य உத்தேசத்வ யோகாச்ச इति चेतना तत्र क्रस्वर्थस्य नियमापूर्वस्य परमापूर्व साधकत्वेहि. அங்கே क्रस्वर्थமானது நியமாபூர்வம். அந்த நியமாபூர்வம் பரமாபூர்வத்தை உண்டு பண்றது. எப்படி இந்த அவகாசத்தை பண்ணுவதனால ஏற்படக்கூடியதான ஒரு நியமாதிருஷ்டம் இருக்கு, அது என்ன பண்றது? அந்த கிரசுக்கு வைகுண்யம் இல்லாம பரமாபூர்வத்தை உண்டு பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது. ஆனால் புருஷார்த்த இரண்ய காரணாதி நியமாதிருஷ்டத்ய, ஒரு புருஷன் தங்கத்தை கொஞ்சம் போட்டுக்கணும் சார் அப்படின்னு சுவர்ணம் இரண்யம் தாரியம் அப்படிங்கிறது. கொஞ்சமாவது எனக்கு தங்கமே பிடிக்காதுன்னு சொல்லக்கூடாது, ஒரு மோதிரமாவது போட்டுக்கணும், கொஞ்சம் போட்டுக்கணும். ஏன்? அந்த யஜ்ஞத்துக்கு யஜ்ஞ பலத்துக்கு இது உபயோகம் இல்லை. ஆனா பை நேச்சர் தங்கத்தை போட்டுட்டா சரீர திருப்தி. அதே போலதான் ஸ்திரீகளுக்கெல்லாம் மாங்கல்ய சூத்திரமாவது தங்கத்துல போட்டுக்கணும் அப்படின்னு. தஸ்மாத் சுவர்ணம் இரண்யம் தாரியம். இது அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணல, இஷ்டம் ஸ்தலத்தை உண்டு பண்றது. அதான் புருஷார்த்த இரண்ய காரணாதி நியமாதிருஷ்டத்தை ததரா, நியமாதிருஷ்டம் உண்டு பண்ணல. அதே போல சிரவணாதிகாத்திய சாட்சாத்கார அந்நிய பலாபாவேதி, சிரவணாதினால ஏற்படக்கூடியதான சாட்சாத்காரத்தை தவிர வேற பலம் இல்லாத போனாலும் தேனைவ எப்படி தங்கத்தை போட்டுட்டா நல்லதோ அதே போல இதுவும் ஒரு பலத்தை கொடுக்கிறது. இதெல்லாம் வேணுமா சார்? எல்லா அதிர்ஷ்டமும் நமக்கு வேணும், அபரோட்ச சாட்சாத்காரம் வேணும். எங்க சொல்லிருக்க சர்வாபேட்சாத யஜ்ஞாதி ஸ்ருதேரஸ்வவது. சூத்திரக்காரர் சர்வாபேட்சாதா, எல்லா அபேட்சம் புண்ணியங்கள் எல்லாரும் நிச்சய புண்ணியம் நைவேத்திய புண்ணியம் இதெல்லாம் வேணும். அதனால நான் வேதாந்தம் படிச்சுட்டு இருக்கேன், நிச்சயமா விடக்கூடாது. சந்தியாவந்தனம் பண்ணணும், தர்காதி பண்ணணும், பிரார்த்தனைகள் பண்ணணும். அப்பா அது பிரார்த்தனை வச்சு வேதாந்தத்துக்கு என்ன உபயோகம் சொல்லக்கூடாது. வைக்காத பண்ணா பிரதிபந்தமா நிற்கும். விவகாரம் நீங்க பண்ண வேண்டியதால எல்லாருடைய அபேட்சையும் வேதாந்தத்துக்கு இருக்கு. கர்மா விட்டா தானே வேதாந்தம். வேதாந்தம் படிச்சா அப்புறம் சாட்சாத்காரம் தான் கர்மா விட்டு போகும்னு அர்த்தம். கர்மாவை இன்னைக்கு விட்டுனா இதுவும் போச்சு அதுவும் போச்சு. அதனால அப்படி இல்லை. அதனால தேனைவ பரவத்தோ உபபத்தேகே சர்வாபேட்சாத யஜ்ஞாதி ஸ்ருதேகே அஸ்வது நியாயா. வெறும் சூத்திரக்காரம் மட்டும் இல்ல, சர்வம் கர்மா கிளம் பார்த்த ஞானே பரிசமோத்தியதே. எல்லா கர்மாவும் ஞானே தானி பரிசமோத்தியது. அதனால ஞானம் வருமையானால் அப்ப நிற்கும். இன்னைக்கு நான் விட்டுருவேன்னு அந்த கர்மா விடாது. இன்னைக்கு என்ன பண்றது? இது விட்டுருவேன், லௌகிகமான கர்மா பண்ணிட்டு இருப்பேன், சீதா இருப்பேன். அதனால ரொம்ப வேண்டாம் வாங்கோ. இது ஸ்மிருதேச்ச அத்திர சர்வ அகில பதார்த்தம் கர்மசப்தவாச்ச அபூர்வ மாத்திரஸ்ய ஞானே சமாப்தி தர்சிதா. சர்வம் கர்மா அகிலம் கர்மா ரெண்டு சொல்றாரு. எதுக்காக? அது கர்மசப்தவாச்ச அபூர்வ கர்மா, கர்மாவனால ஏற்பட்ட அபூர்வம், அந்த இரண்டும் ஞானே பரிசமாப்தி தர்சிதா. மோட்சத்திய அவித்யா நிவர்த்தி ரூபத்திய
தியானாதிரித்த அசாத்தியஸ்வரியமாச்ச. மோட்சம்னு வேற ஒண்ணும் இல்லை, அஜ்ஞானம் போறதுதான் மோட்சம் இல்லை. இது ஞானாதிரித்தமான ஒரு சாத்தியம் கிடையாது. ஞானத்தை தவிர வேற எதுனாலும் வராது. அதனால நியம விதிக்கு இங்க இடமே இல்லை. ஞானம் தான் மோட்சம். ஞானத்தை தவிர எதை வேணாலும் தலைவனாலும் ஒண்ணும் கிடையாது. ஞானேது அசம்பாவனாதி நிவர்த்தியா பிரதிபந்திக துருத்த நிவர்த்தியாக திருஷ்ட அதிருஷ்டாந்த உபயோக. ஞானத்துல அசம்பாவனை போறதுக்கோ சிரவணம், அதே போல பிரதிபந்தக துரித நிவர்த்தியா துரிதம் போறதுக்கும் அதிர்ஷ்டம் வேணும். என்று ஞானத்துல அறுபட்டு சாட்சா்காரம் வராம எத்தனையோ பாப்பம் இருக்கிறான். அந்த பாப்பங்கள்லாம் நமக்கு போறதுக்காக இது அதிர்ஷ்டாதிகள்லாம் வேணும். சாமானிய புரஸ்காரேண பிரசக்தஸ்ய சாதனாந்தரஸ்ய நிவர்த்தி சர்வத்திர நியம விசேஷே பலம். எல்லா இடத்துலையும் சாமான்யமாக தோணியதான சாதனாந்தரம் போறதே அது நியமவிதிக்கு பலம். விசேஷ ரூபேணதோ அபூர்வ விதித்வமேவா. விசேஷ ரூபமாக்கிறோம்னா அபூர்வ விதி வரணும். யதாகி விரீஹீன வஹந்தி இத்யாதௌ அபூர்வ சாதனீபூத விரீஹி வைதுஷ்யே விசிஷ்யவதாத அதிரிக்த சாதனாந்தர அபரவஸ்தாவதி. வைதுஷ்யம் வர்றதுங்கிறதுக்கு விசேஷமான வேற ஒரு சாதனம் ஒண்ணும் இல்லை. எல்லாமே விரீஹி வைதுஷ்யம் மாத்திரே பிரசக்தரஸ்ய. விரீஹிக்கு மேல இருக்கக்கூடியதான தோல் போகணும்னா அதுக்கு என்ன நகரஜனாலையும் மனநாம்னு. அதனால நகரஜனாதி நிவர்த்தி விசிஷ்ய காரியகாரண பாவ போதனா. அதே போலயே ததா நிர்விசேஷ பிரம்மாத்மா வேத சாட்சா்கார பிரதிபந்த நிவர்த்தம். சுத்த பிரம்மத்துக்கு சாட்சா்காரத்துக்கு இருக்கிற பிரதிபந்தகம் போறதுக்கு சிரவணாதி அதிரித்த சாதனாந்தர அப்பிரசக்தி. நிர்விசேஷமான சுத்த பிரம்ம ஜானம் உங்களுக்கு வரணுமையானால் வேதாந்த சிரவணத்தை தவிர வேற சாதனம் கிடையாது. வேதாந்தத்தை கவனமாக தெரிஞ்சு படிக்க வேண்டியதுதான். ஆனா ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும் சார். நிர்விசேஷமான அத்வைதமான மோட்ச காரணீபூதமான ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும்னு அதுக்கு வேதாந்த சிரவணம் தான் வழி. அது இருக்கட்டும். ஆத்மானா என்னது அது தெரிஞ்சு போறோம் என்னது அப்படின்னா சாந்தி சாஸ்திரம் வச்சுக்க. அவனும் ஆத்மாவை பத்தி பேசுறான், நஜமா ஆத்மாவை பத்தி பேசுறான். ஆத்மாவை மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு நீதி சாதனங்கள் உண்டு. ஆனா நிர்விசேஷமான மோட்ச காரணீபூதமான ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு பிரம்மஜானம் இந்த சிரவணம் தான் வழி. பாருங்க, ததா நிர்விசேஷ பிரம்மாத்மா வேத சாட்சா்கார பிரதிபந்த நிவர்த்தம். அதுக்கு நடுவுல குறிப்பிட்டா இருக்கிற பிரதிபந்தகம் போறதுக்கு சிரவணாதிரித்த சாதனாந்தர அப்பிரசக்தாவதி. வேதாந்த சிரவணம் எனக்கூடியதான சாதனத்தை தவிர வேற சாதனம் இல்லாத போனாலும் ஆத்ம ஜானம் மாத்திர பிரதிபந்த நிவர்த்தம். ஆத்மாவை மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு சம்திங் முதல்ல ஆரம்பிப்போம் அப்படின்னு நியாயசாஸ்திரம் சாங்கிய சாஸ்திரம் வாசிக்கிறதுனா சாங்கியாதி சாஸ்திரத்தியாகி பிரசக்தே அதுவும் வாசிக்கலாம்னு வந்துடும். அதுக்காக தன்னிவருத்திக்கு விசிஷ்ய வேதாந்த வாக்கியம் விசார விசாரணா. அது போறதுக்கா பை மிஸ்டேக் ஆத்ம ஞானம் தான் நமக்கு போறோம்னு நினைச்சுண்டு நியாயசாஸ்திரம் சாங்கிய சாஸ்திரம் அவைகள்லாம் வாசிச்சுண்டு அப்படி பொழுது போக்குக்கு போதல் அது வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் விசிஷ்ய வேதாந்த சிரவணம் நியமபூர்வகமாக வேதாந்தங்களை படிக்கணும் என்று சொல்வது. விசாரணா இது பரமகம்பீரோயம் கிரந்தா. அதே அது பரமகம்பீரமான அர்த்தம். ஞானாதேவத கைவல்யம் அப்படிங்கிறத ஞாத்வாதேவம் முச்சதே பத்தவ பாசை இப்படின்னு சொல்லக்கூடியதான வித்வான் நாம ரூபாதிமுக்தா எனக்கூடியதான ஸ்ருதிகளுடைய தாற்பயம் வெறும் ஆத்மா 9 பதார்த்தங்கள்ல ஒரு 9 திரவியங்கள்ல ஒரு திரவியமும் தெரிஞ்சின்ற பிரயோஜனம் இல்லை சார். ஆத்மாவானது கர்த்தா போக்தான்னு தெரிஞ்சின்ற பிரயோஜனம் இல்ல. ஆத்மாவானது கர்த்தா இல்ல போக்தா மட்டும்னு தெரிஞ்சின்ற பிரயோஜனம் இல்ல. ஆத்மா இவர்களுக்கெல்லாம் சாட்சியா இருக்கா அப்படின்னு உயர்ந்ததான ஒரு அர்த்தத்தை உபநிடத்தல் வழியா அறிந்து கொள்ளணும். அதற்காகத்தான் இவ்வளவு யோசிக்கணும். ஆகையா நீர் சொன்னதான பிரதிகூல தர்க்கம் இங்கே சரியா வரல. அப்ப பிரம்மத்துல பிரபஞ்சம் கல்பிதம் தான் அப்படின்னு அவன் சொன்னதான 2 இடத்துலயும் 2க்கும் சமாதானம் சொல்லி முடிச்சார். அதனால இந்த பிரதிகூல தர்க்கமும் ஆயிடுச்சு. அதுக்கெல்லாம் கடைசியில இருக்கிறது எதி விஸ்வம் கல்பிதம் சார் ததா ஜன்மாத்தியசேதா இது சூத்திரே எதோ வாயுவானி பூதானி இது ஸ்ருதௌ ஜன்மாத்யுக்தி ஈஸ்வரேர்நாதத்துவம் இது சூத்திரே தடைச்சதா எதிர்த்தம் ஈஸ்வரத்தை ஈஷாபூர்வ கர்த்தத்துவ சுத்தி அப்படின்னு வரிசையா ஒரு 7-8 இடத்துல இங்க அவர் சொன்ன தப்பு இங்க எவர் சொன்ன தப்பு வரிசையா எத்தனை இடத்துல சொன்னா அத்தனை இடத்துல லிஸ்ட் விட்டு கொடுத்து தப்பா போயிடும் அப்படின்னு சொல்ற.
ஒன்னும் தப்பாக எல்லாம் கரெக்டா இருக்குன்னு தீர்மானம் பண்ண போறோம். அப்படி வேதாந்தத்தை ரட்சணம் பண்றது அது அத்வைத ரத்ன ரட்சணம்னு இவரே ஒரு ரத்னம் எழுதியிருக்காரு. நம்ம கையில ஒரு பெரிய ரத்னம் கொடுத்தா 10 கோடி வரும், அதுக்கு விலை. அது உங்க கையில கொடுத்தா தூக்கி போட்டுருவில, அது ரட்சிக்க வேண்டாமா? அதே போல அத்வைத ஞானம் ஜன்மாந்தத்துல எந்த பகவானுடைய அனுகிரகமோ உங்களுக்கு வந்தது, அதை நாம் ரட்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு விசேஷமான நிலவை சொல்லப்படுற. அத அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 3 பேரும் ஹைதராபாத்துக்கு போறோம். என்ன பண்றது அப்படின்னு இருக்கு. அதனால அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் இல்ல, அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மேல்பாகம் அவசியம் பாருங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன 19 அன்னைக்கு இல்ல, 26ஆம் தேதி மேல்பாகம். ஒரு வாரம் இங்கிலேயும் மறந்துபடுறது. 26ஆம் தேதி எல்லாரும் சரி. சரி.